Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வைட்டமின் கே, அதோட ஃபங்க்ஷன், சோர்சஸ், டெஃபிஷியன்சி அண்ட் டாக்ஸிசிட்டி. ஸோ வைட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட்லேருந்து நமக்கு டெரைவ் ஆகும். அதுதான் 2-methyl-1,4 நாப்தோக்யூனான் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். ஸோ இதோட மெயின் வேலை என்னென்னா ஆன்டி ஹெமரேஜிக் ஃபேக்டர். பிளட்டை வந்து கிளாட் பண்ணும், நம்ம பாடியிலேருந்து பிளட் ரிலீஸ் ஆகுது எக்ஸ்டர்னலாக அப்படின்னா. ஸோ இது வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல். ஸோ ஹியூமனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேமல் தான். There are 3 forms of vitamin K. Vitamin K1, phenylquinone. இது வந்து பிளான்ட் ஃபுட்ஸில் நமக்கு கிடைக்கும். வைட்டமின் K2, மெனாக்யூனான். இது நமக்கு அனிமல் அண்ட் பாக்டீரியல் சோர்சஸ். ஸோ பாக்டீரியல் சோர்சஸ்னால் நம்ம கட் மைக்ரோப்ஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் K2 வந்து நமக்கு கிடைக்கும். சிந்தட்டிக் வைட்டமின் K3 பார்த்திங்கன்னா மெனாடயோன். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கோயாகுலேஷன் ஆக்ஷன். ஸோ நம்ம பாடியில் வந்து ஒரு டிஷ்யூ ஒரு இடத்துல கட் ஆகுதுன்னா எப்படி கோயாகுலேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க போய் பார்க்கலாம். லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது நம்மளோட த்ரோம்போசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த வைட்டமின் கே தேவை. வைட்டமின் K3 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஸோ நம்ம செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ற ப்ராசஸ் கரெக்டாக நடக்கிறதுக்கு இந்த வைட்டமின் K3 வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வைட்டமின் கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கோஹென்சம். எங்கள் ஆஸ்டியோகால்சினை வந்து உருவாக்கி அது வந்து ஒரு கால்சியம் பைண்டிங் ப்ரோட்டீன் போனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ் மட்டும் போதாது, வைட்டமின் ஏவும் தேவை நமக்கு போன் நல்லா இருக்கிறதுக்கு. அதே போல் வைட்டமின் கேவும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு தேவை, நம்மளோட போன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கு. அடுத்தது சோர்சஸ். 50% நமக்கு டயட் மூலமாகவே வைட்டமின் கே கிடைச்சிரும். மீதி 50% பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் மைக்ரோப்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் வைட்டமின் K2 அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். டயட் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது வைட்டமின் கே. ரிச் சோர்ஸ் வந்து ஆல்ஃபா வைட்டமின் கேவோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கொள்ளு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஸ்ப்ரவுட்டட் ஃபார்மில் கூட எடுத்துக்கிறாங்க. ஃபவுண்ட் ஆல்சோ இன் ஃப்ரூட்ஸ், டியூபர்ஸ், சீட்ஸ், டெய்ரி, மீட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கவுஸ் மில்க் பார்த்தீங்கன்னா மினிமம் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் கே. பிரஸ்ட் மில்கில் வெரி புவர் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் கே. ஐயோ அப்போ வைட்டமின் கே வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணுமானா தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஆவரேஜ் டயட் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வைட்டமின் கே வந்து போதிய அளவு இருக்கும். ஸோ வைட்டமின் கே ரொம்ப ஓவராக ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதோட மெயின் ஃபங்க்ஷனே ஆன்டி ஹெமரேஜிக் ஃபேக்டர், பிளட்டை கிளாட் பண்ணுறது தான். அப்போ பிளட்டோட சர்க்குலேஷனே இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும்? ஸோ விட்டமின் கே வந்து போதிய அளவு இருந்தாலே போதுமானது. யாரும் விட்டமின் கே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு சில ரேர் கண்டிஷன்ஸ் பொறுத்து. ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 55 mg ஃபார் அடல்ட்ஸ். இதுதான் பொதுவான ரெக்கமெண்டேஷன். ஸோ இது நமக்கு டயட்லேருந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடும். நம்ம நார்மலாக டயட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே. டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் விட்டமின் கே டெஃபிஷியன்சி அடல்ட்ஸில். ஸோ ப்ரைமரி டெஃபிஷியன்சிங்கிறப்போ நியோனேட்டல் ஹெமரேஜ். மெயினாக இது எங்கே நடக்கும்னா குழந்தைங்களுக்கு, அதுவும் ப்ரீமேச்சூர்டு இன்ஃபான்ஸ் இருப்பாங்க இல்லையா, சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து சரியாக அந்த கம்ப்ளீட் ஃபார்மேஷன் நடக்காமல் சீக்கிரமாக பிறக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான விட்டமின் கே தட்டுப்பாடு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்தது சிம்டம்ஸ் ஆஃப் விட்டமின் கே டிஃபிஷியன்சி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அன்கண்ட்ரோல்டு இன்டர்னல் ப்ளீடிங். ஸோ இப்போ ஒரு அல்சர் இருக்குன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா யூரினில் பார்க்கலாம். யூரின் கலர் சேஞ்சஸ் இருக்கும், அவங்களோட ஸ்டூல்ஸோட கலரில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தது கார்டிலேஜ் கால்சிஃபிகேஷன் அண்ட் மால் ஃபார்மேஷன் ஆஃப் டெவலப்பிங் போன் ஃபார்மேஷனில் பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது டெபாசிஷன் ஆஃப் இன்சாலபிள் கால்சியம் சால்ட்ஸ் இன் தி ஆர்ட்ரியல் வெசல் வால்ஸ். ஆர்ட்ரியல் வெசல் வால்ஸ்னால் நம்மளோட ஹார்ட், அந்த ஆர்ட்ரிஸ் அதில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும் அந்த இன்சால்பிள் கால்சியம் சால்ட்ஸ் போய் ஸ்டோர் ஆகிறதுனால. ஸோ இது மூலமாக நம்ம வைட்டமின் கே டெஃபிஷியன்சியை தெரிஞ்சுக்கலாம். பேசிக் ஃபேக்டர்ஸ் நீடட் டு ப்ரிவென்ட் வைட்டமின் கே டெஃபிஷியன்சி. நார்மல் டயட் எடுத்துக்கிட்டாலே போதும், நமக்கு வைட்டமின் கே டெஃபிஷியன்சி இருக்காது. ப்ரெசன்ஸ் ஆஃப் பைல் இந்த இன்டெஸ்டைன். இப்போ ஒருத்தருக்கு பைலே வந்து சரியாக சுரக்கலை, அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வைட்டமின் கே டெஃபிஷியன்சி வரலாம். நார்மல் இன்டெஸ்டைனல் அப்டேக் ஆர் அப்சார்ப்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வைட்டமின் கே டெஃபிஷியன்சி வராது. அதே போல் நார்மல் லிவர் இருக்குது, லிவரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறப்போ விட்டமின் கே மெட்டபாலிசம் அழகாக நடந்துடும் நமக்கு, அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே. ஸோ விட்டமின் கே வந்து நம்ம தெரப்பியூட்டிக்காக எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சர்ஜரி போகிறாங்க, இல்லை சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஓரளவு குறிப்பிட்ட நாள் கொடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை ஆக்சிடெண்ட்டாக அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லிவர் வந்து எஃபெக்ட் ஆகும்.
அடுத்தது ஹெவி ஆல்கஹால் கன்சப்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா லிவர்ஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் வைட்டமின் கே வந்து என்ன பண்ணும், இம்பேர் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால கோயாகுலேஷன் ஃபேக்டர் சரியாக வேலை செய்யாது. அதனால வைட்டமின் கே வந்து நமக்கு வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ டாக்ஸிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் K1 K2 நம்ம ஃபுட்டில் இருந்தும் எடுத்துக்கும் போது அண்ட் அனிமல் சோர்சஸ் அண்ட் நம்மளோட பாக்டீரியல் அந்த சோர்ஸ் கட் மைக்ரோப்ஸ்ன்னு வரும்போது பெருசாக நமக்கு எந்த ஒரு டாக்ஸிசிட்டியும் வராது. எதில் வரும்னா சிந்தட்டிக் ஃபார்ம். ஸோ நம்ம டோசேஜாக எடுத்துக்கிறோம், எதர் இன்ஜெக்ஷனாவோ இல்லை டேப்லெட்ஸாவோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸிசிட்டி வரும். டாக்ஸிசிட்டினால என்ன விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிலிருபின் நீமியா. பிலிருபின் வந்து நம்ம பிளட்ல ரொம்ப அதிகமாக இருக்கும், சிவியர் ஜாண்டிஸ் இருக்கும், அனீமியா இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ஃபேட் சால்பிள் விட்டமின்ஸில் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டமின் A, D, E, K எல்லாத்துலேயும் எப்போ டாக்ஸிசிட்டி லெவல் வரும்னா நம்ம ஃபுட் சோர்சஸ்லேருந்து வராது, நீங்கள் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு இந்த 4 விட்டமினில் வந்து டிஃபிஷியன்சி இருக்குது, நீங்கள் அதை வந்து சப்ளிமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 மாதம் கழித்து திரும்ப செக் பண்ணாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக டாக்ஸிசிட்டி லெவல் வந்து ஃபேட் சால்பிள் விட்டமின்ஸில் ஈஸியாக அட்டைன் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம இந்த ஃபேட் சால்பிள் விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.